எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆரோக்கியம் ராஜா. நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஃபிடிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் பற்றி பேச போகிறேன். ஃபிடிலிட்டி இன்சூரன்ஸ் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பேங்க்கு, என்பிஎஃப்சி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயர் சைடில் உள்ளவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்ன எப்படிப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ்னால், ஃபிடிலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்பகத்தன்மை அல்லது விசுவாசம் அல்லது ஹானஸ்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் அந்த ஃபிடிலிட்டிங்கிறதோட அர்த்தம். இதுக்கு வந்து எம்ப்ளாயி மேல, தன்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயி மேல ஒரு நம்பிக்கையை வச்சு அவன் வந்து வேலை வாங்குறான் எம்ப்ளாயர். அந்த நம்பகத்தன்மை, அந்த நம்பிக்கை, அந்த உண்மைத்தன்மை, அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஹோல்டு பண்றதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று அந்த எம்ப்ளாயர் போடுறாங்க. அந்த எம்ப்ளாயர் போடுற அந்த இன்சூரன்ஸ் பேர் ஃபிடிலிட்டி இன்சூரன்ஸ். அதாவது இப்போ பேங்க்ல கேஷ்ல ஒர்க் பண்றவங்க, வால்ட்ல ஒர்க் பண்றவங்க, ஜுவல் லோன் அப்ரைசரா இருக்கிறவங்க, கலெக்ஷன் ஏஜென்ட்ஸா என்பிஎஃப்சி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க, ரெக்கவரியில இருக்கிறவங்க, அதாவது மணி நல்ல கலெக்ஷன் அண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்க மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் அப்படி மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணா அந்த லாஸை பியர் பண்ற மாதிரி கம்பெனிக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபிடிலிட்டி இன்சூரன்ஸ். இது வந்து ஒரு சம்பவம் நடந்து ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு, அதாவது ஒரு 12 monthsக்கு அது லைவ்ல அந்த இதை கண்டுபிடிச்சு கிளைம் பண்ணணும்னு நினைச்சா மட்டும்தான் கிளைம் பண்ணிக்க முடியும் அந்த எம்ப்ளாயரால. ஏன்னா அது வந்து நிறைய விஷயங்கள் சார்ந்தது. இன்சைடு இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த கிரைம்ல மட்டும்தான், அதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்ட் அல்லது லாஸ் ஆஃப் ஏதாவது மணி, லாஸ் ஆஃப் கூட்ஸ், இந்த எம்ப்ளாயருக்கு நடக்கப்பட்ட அநீதி, எம்ப்ளாயருக்கு நடக்கப்பட்ட அநீதி ஒரு நம்பிக்கையற்ற தன்மையாக இல்லது ஒரு துரோகமாக எம்ப்ளாயருக்கு நடக்கப்பட்டது. அதனாலதான் இது ஃபிடிலிட்டி இன்சூரன்ஸ். ஸோ வந்து இது செர்டைன் எல்லாரும் இது பண்ண மாட்டாங்க. செர்டைன் பீப்புள், செர்டைன் இன்ஸ்டிடியூஷன், ஆர்கனைசேஷன் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் எடுக்கலாம், டோட்டல் ஒரு குரூப்பாகவும் எடுக்கலாம், ஃப்ளோட்டர் மெத்தடு, பிளாங்கெட் மெத்தடு, அந்த மாதிரிலாம் கவரேஜ் இருக்கு. அதாவது இண்டிவிஜுவல்னா இன்னாரு, இந்த டெசிக்னேஷன், இந்த கம்பெனி, இந்த இதுல அவரோட அப்படி எடுக்கிறது இண்டிவிஜுவல். லிஸ்ட் ஆஃப் இதுனா குரூப், இன்னாரு மேனேஜரு, இன்னாரு சூப்பர்வைசரு, இன்னாரு ட்ரெஷரரு, இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு லிஸ்ட் ஆஃப் இது குரூப் பண்ணி குரூப் பாலிசியாகவும் எடுக்கலாம். அடுத்தது பிளாங்கெட்னு ஒரு கவரேஜ். பிளாங்கெட்னா இத்தனை எம்ப்ளாயிஸ், அவங்களுக்கு இந்த இதுல இருக்கிறாங்க, இவங்களுக்கு மொத்தமா இவ்வளவு வேல்யூ, இவங்களால ஏற்படக்கூடிய இதுக்கு கவரேஜ் வந்து இவ்வளவு வேல்யூ. ஃப்ளோட்டருங்கிறதும் அதே மாதிரி தான். இந்த மொத்தமா சூப்பர்வைசருக்கு இவ்வளோ, நேம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் இந்த டெசிக்னேஷனுக்கு ஏற்றாப்புல இவங்களுக்கு இவ்வளோ, இவங்களுக்கு இவ்வளோ, இவங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து வெளியில பல பேருக்கு தெரியாது. எம்ப்ளாயர் சைடு, ஹெச்ஆர் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பத்தி உள்ள டவுட்ஸ், குவரிஸ் எது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் இது பண்ணுங்க, கால் பண்ணுங்க. தேங்க்யூ.